இந்த நாள்ல நமக்கு ஞாபகப்படுத்துறார். என்ன ஞாபகப்படுத்துறார்? நன்றி சொல்ல மறக்காத. யாருக்கு? கர்த்தருக்கு. முதல்ல கர்த்தருக்கு. ரெண்டாவது உங்க பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்புறம் உங்க ஊழியர்களுக்கு, உங்க சபைக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு வேலைகளை கொடுத்தார் இல்லையா அந்த எஜமான்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ, இது வரைக்கும் எனக்கு என்ன கொடுத்தீங்க? வேலை கொடுத்தீங்க. பாருங்க, மனுஷனுடைய தயவு நமக்கு ரொம்ப அவசியம். நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஆண்டவரை தேர்ல, அது போதும், மனுஷர் தயவுலாம் எனக்கு தேவையில்லை. அப்படி சொல்லவே இல்லை பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யணும்னாலும் அவர் ஒண்ணு தேவ தூதனை கொண்டு செய்கிறாரு, இல்லைன்னா ஒரு மனுஷனை கொண்டு தான் செய்யறாரு. அதெல்லாம் மனுஷனை பகைக்க கூடாது. மனுஷர்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது? பகைக்க கூடாது. ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருந்தா கூட பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? என் நாமத்தின் நிமித்தம் நீங்க ஒரு கலசம் தண்ணீர் தீர்க்கதரிசி என்ற நாமத்தின் நிமித்தம் ஒருவனுக்கு கொடுத்திருந்தா அதை கூட ஆண்டவர் நினைக்கிறார். நீ கொடுத்த ஒரு கிளாஸ் தண்ணியை கூட ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை போலதான் இருக்கணும். நமக்கு உதவி செய்தவங்களை, நம்மளை தூக்கி விட்டவங்களை, நம்மளை நடத்தினவங்களை, நம்மளை ஆதரித்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த வருஷம் நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஃபோன் பண்ணி நன்றி சொல்லுங்க. ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. என் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கலாம். இந்த நன்றி சொல்லக்கூடிய ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில சிறப்பா 2025 இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா இதே ஒரு மனுஷனுக்கு சோறு போடுங்க, துணி வாங்கி கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, கொஞ்ச நாள் அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அவனை நீங்க சரி பண்ணிட்டீங்க, அவனை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அதோடு நீங்க செஞ்ச நன்மையவே மறந்துடும். மனுஷன் மறந்து போகக்கூடிய மனநிலை உள்ளவன். அல்லேலூயா. அதனாலதான் கடவுள் நாய்க்கு நன்றியை கொடுத்துட்டார் அதிகமா. அல்லேலூயா. மனுஷன் மறந்து போயா. வெள்ளக்காரன் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? 2 விஷயத்த தவறாம சொல்லுவான். தப்பு செஞ்சுட்டு ஐ எம் சாரின்னு சொல்லுவான். வெள்ளக்காரன் 2 குவாலிட்டி, குட் குவாலிட்டி, நிறைய குட் குவாலிட்டிஸ்ல இது 2. எனக்கு பிடிச்ச 2 என்னன்னா ஐ எம் சாரி, இன்னொன்னு நீங்க ஒரு சின்ன விஷயம் கொடுத்தாலும் தேங்க்யூ அப்படின்னு. அல்லேலூயா. இதை 2 எப்போதுமே கற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், எல்லாருமே சரி, எல்லாருக்குமே சரி, நம்ம 2 விஷயத்தை கற்றுக்கணும். நம்மள்கிட்ட தவறு இருந்தா ஐ எம் சாரின்னு சொல்ல நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம யாராவது ஒரு சின்ன உதவி செய்தா கூட தேங்க்யூ சோ மச்னு சொல்ல நீங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த 2 குணமும் உங்களை என்ன செய்யுதுன்னா ஒரு நல்ல வேல்யூ உள்ள ஒரு மனுஷனா மாத்துது, ஒரு மதிப்புள்ள மனுஷனா மாத்துது. உங்களுக்கு ஒரு மதிப்பை அது கூட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல ஒரு வேல்யூ அது என்ன செய்யுது? ஆட் பண்ணுகிறது. ஆமென். இது 2மே நல்ல ஒரு குவாலிட்டி. பைபிள்ல வாசிக்கிற இன்னொரு வசனத்தை வாசி. சங்கீதம் 107 1வது வசனத்தை சீக்கிரமா எடுத்து வாசிங்க. Psalms 107:1 சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. 2வது பைபிள் என்ன சொல்லுதுன்னா கர்த்தரை என்ன செய்யுங்க? துதியுங்கள். தேங்க்ஸ் கிவிங்ல இன்னொன்னு என்ன தெரியுமா? துதிப்பது. எதுக்காக துதிக்கணும்? அவர் நல்லவர் என்பதற்காக. அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்காக துதிக்கிறோம்? அவர் நல்லவர் என்பதற்காக நம்ம அவரை துதிக்கிறோம். இன்னும் பாருங்க, சங்கீதம் 106:1 வாசி பாருங்க. 106:1 அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் நல்லவர். அவர் எப்போதுமே எப்படி இருக்கிறார்? ஆண்டவர் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. You need to understand. ஆண்டவரை பத்தி புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார், ஆண்டவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார், ஆண்டவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். ஆமென். அதே போல பாருங்க இன்னொரு வசனம், சங்கீதம் 116 12 13 வசனங்கள் எடுத்து வாசிங்க சீக்கிரமா. Psalms 116. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது என்ன சொல்றாரு பாருங்க? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க. ஆமென். எருது காளைகளுடைய பலிகளை பார்க்கிலும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியில ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அதில் என்ன செய்யறாரு? பிரியப்படுகிறார். உங்கள் காணிக்கைகளை விட அவருக்கு பிரிய எது தெரியுமா? உங்களுடைய பலிகள், ஸ்தோத்திர பலிகள். உங்க உதடுகள் கர்த்தரை துதிக்கும் பொழுது, நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அதில் என்ன செய்யறாரு? மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, காளை எருதுகளை பார்க்கிலும், காளை எருதுகளை பார்க்கலாம். காசு, பணம், நீங்க செய்யற எல்லாத்தையும் விட உங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிற துதி பலிகள், நன்றி பலிகள் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஏசாயால சொல்லுவாரு, இந்த ஜனமோ உதடுகளிலால் என்னை துதிக்கிறார்கள், இருதயமோ தூரமா இருக்கு. உதடுகளின் கனிகளில் ஆண்டவர் பிரியமா இல்ல, இருதயத்தின் கனிகளில, இருதயத்திலிருந்து
புறப்பட்டு உதடின் வழியாய் வருகிற கனிகள். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையா நான் சொல்றேன், நேத்தே ஆயத்தமா நீங்க சபைக்கு வரணும்? ரொம்ப கம்மி, ஒருத்தர் 2 பேர் ஆயத்தமா இருக்கீங்க. மீதியெல்லாம் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு டிசைட் பண்ணியிருப்பீங்க, போகணுமா வேண்டாமா. கரெக்ட் தானே? 1-2 பேர் என்ன செஞ்சிருப்பீங்க, நேத்தே ஆயத்தமா இருப்பீங்க. நாளைக்கு கர்த்தருடைய நாள், கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், போய் ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தணும். இந்த வருஷம் முழுச கர்த்தரை நடத்தினாரே, இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனை இந்த வருஷத்துக்கு எனக்கு இதுவரைக்கும் எனக்கு நான் ஆரம்பித்த போது நல்லா சுகத்தோடு ஆரம்பித்தேன், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற சுகத்தோடு இருக்கிற நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி எத்தனை பேர் ஆயத்தமானீங்கன்னு எனக்கு தெரியாது. வெரி ஃபியூ மீன்ஸ் 1 or 2. மற்றவங்களே இன்னைக்கு காலையில் தான் டிசைட் பண்ணியிருப்பீங்க, தூக்கம் முடிஞ்சு ஒருவேளை முடிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பீங்களோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமென். அதான் தான் ஆண்டவர் சொல்றாரு, காலை எருதுகளை பார்க்கலாம் உங்க உதட்டுல இருந்து வர ஆராதனை ஆண்டவர் நிச்சய பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, ஆண்டவருடைய ப்ரொவிஷன்ஸ்க்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். என்ன நன்மை செய்தார் ஆண்டவர்? சிலர் கேட்கலாம், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன், இன்னும் எனக்கு சொந்த வீடு இல்லை, சொந்தமா கார் இல்லை, சொந்தமா பைக் இல்லை, சொந்தமா எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன், ஏன் சிலருக்கு சொந்தமா ஒண்ணுமே இல்லைன்னா, இருக்கிறதே நீ சரியா வச்சுக்க மாட்டேங்கிற. நல்லா புரிந்துங்க. அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா, இல்லாததை எப்படி ஆண்டவர் கொடுக்க முடியும்? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை ஃபர்ஸ்ட் நான் வேல்யூ பண்றேனா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் வேல்யூ பண்றேனா? ஹல்லேலூயா. இதுக்காக முதல்ல யாருக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு துதி செலுத்துங்க. ஆண்டவரே, இல்லாததுக்காக கவலைப்படுறதை விட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்ல நீங்க என்ன செய்யணும், பழக வேண்டும். என்ன பழகணும்? ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த காரு, இந்த பங்களா, நான் வீடெல்லாம் வாங்கினா கூட இங்கே விட்டுட்டு தான் போகணும். நான் பட்டியில பணம் சேர்த்து வச்சாலும் அதை இங்கே விட்டுட்டு தான் போகணும். நான் கொண்டு போக முடியாது, ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அதெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யும், அவ்வளோதான். அது மேலதான் நம்பிக்கை வைக்கிறோமே தவிர, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த ஆத்ம ரட்சிப்பை எத்தனை பேர் கொண்டாடுறீங்க, செலிப்ரேட் பண்றீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேல விலையேறப்பட்ட ரட்சிப்புன்னு பைபிள் சொல்லுங்க. பைபிள் ரட்சிப்பை பணத்தை விலையேறப்பட்டதுன்னு சொல்லல. அல்லேலூயா. ரட்சிப்பு விலையேறப்பட்டது. பணத்தால அதை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஆமென். உங்க அந்தஸ்தால வாங்க முடியாது, ஆஸ்தியால வாங்க முடியாது. அது எதனால வருதுன்னா, இலவசமா கிருபையினால கொடுத்தார். அல்லேலூயா. இது பாருங்க, இது இலவசமா கிடைச்சதுனால நம்ம வேல்யூ பண்றது இல்ல. நம்ம ஸ்கூட்டர் எது கொடுத்து வாங்கியிருக்கிறோம், காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம், தொடச்சு வச்சுக்கிறோம். தங்க செயினை பார்த்து அப்பப்போ செக் பண்ணிக்கிறோம், இருக்குதா அப்படின்ட்டு. அப்பப்போ பீரோவை திறந்து கொஞ்சம் எட்டி பார்த்துக்கிறோம், ஏன்னா அது இருக்குதா, எங்காவது ஓடிடுமா அப்படின்னு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுவோம், மறுபடியும் சொல்லுங்களேன், வாயில தான் திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப நல்லது, கரெக்டா பண்ணீங்க. ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் சொன்ன எத்தனை பேர் இன்னைக்கு சபைக்கு லேட்டா வந்தீங்க? ஏன் வந்தீங்க லேட்டா? ஏன் தெரியுமா? நம்ம பாருங்க, பஸ் எல்லாம் சொல்றோம், பஸ் லேட்டு பிரதர், கரண்ட் இல்லை பிரதர், தூரம் பிரதர், எல்லாம் சொல்றோமா இல்லையா? வேலை வந்துருச்சு, ரைட், எல்லாம் கரெக்ட், எனக்கு புரியுது, உங்க சூழ்நிலையெல்லாம் புரியுது. ஆனா அந்த சூழ்நிலைகளை எப்படி மாற்றணும், எது முக்கியமா படுது என் வாழ்க்கையில, புரியுதா உங்களுக்கு? இப்போ எது உங்களுக்கு முக்கியமா படுது? அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொன்னார், உதட்டுல தூச்சிட்டு போயிடுறான் இவன், இருதயமா எங்க இருக்கு, தூரமா இருக்குன்ட்டு ஆண்டவர். புரிஞ்சா உங்களுக்கு? இருதயம் தூரமா வச்சு பிரயோஜனம் இல்லை. இருதயம் யார்கிட்ட இருக்கணும், கர்த்தர்கிட்ட இருக்கணும். ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திருச்சபைக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எந்த பேர் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கீங்க? நிறைய பேர் சபையை குறித்து குறைதான் சொல்றீங்க. அது சரியில்லை பிரதர், சபையில இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க என்ன கனம் பண்ணல, இவங்க என்ன கனம் பண்ணல, அவங்க என்ன பார்க்கல, இவங்க என்ன பார்க்கல, பாஸ்டர் என்ன அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை. இப்படிதான் என்ன செய்யறோம், சபையில நம்ம என்ன செய்யறோம், குறையே பேசுறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த சபைக்காக நன்றி, ஆமென், இந்த பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம் சொல்லிருக்கீங்களா? நீங்க அது சொன்னீங்கன்னா நல்லது, சொல்லனாலும் நல்லது. அல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்ல பழகணும். அப்புறம் வேற என்னத்துக்காக நன்றி சொல்லணும் பாருங்க. அப்புறம் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். கொலோசியர் 2:6-7 சீக்கிரமா வாசிங்க.
கொலோசியர் 2:6-7 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. எப்படி ரட்சிப்புல பெருக முடியும்? விசுவாசத்துல எப்படி பெருக முடியும்னா, நிலைத்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும்? என்னுடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு வேலை கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றோம். ஆமென். கல்யாணம் நடந்தா ஸ்தோத்திரம்ன்றோம். வீடு கிடைச்சா ஸ்தோத்திரம்ன்றோம். எல்லாத்துக்கும் நல்லது, ஸ்தோத்திரம் பண்றது நல்லது. ஆனா அதுக்கு மேல பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க விசுவாச வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க ஸ்தோத்திரம். இதான் என்னது? ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தது பாருங்க, எல்லா சூழ்நிலைக்காகவும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒருவேளை இன்னைக்கு சிலருக்கு நல்ல சூழ்நிலையா இருக்கலாம், சாதகமான சூழ்நிலை, உங்க குடும்பத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கலாம், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கலாம். ஒரு சிலருக்கு பாதகமான சூழ்நிலையா இருக்கலாம், சில விஷயங்கள் தடையா இருக்கலாம், தாமதமா இருக்கலாம், ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நடக்காம இருக்கலாம். இதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, சோர்ந்து போக கூடாதான். பைபிள் என்ன சொல்லுது? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கணும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. யோபு பாருங்க, இருக்கும் பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணார், எல்லாத்தையும் இழந்த பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னார். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்றது பெரிய விஷயம் இல்ல. ஆமென். பாருங்க, 25 இந்த சபையே ஃபுல்லா இருந்தது. அப்பவும் சிலர் வரல. எப்படி இருந்தது? எல்லாம் வந்தோம், ஸ்தோத்திரம் பண்ணோம். அப்புறம் தான் நினைச்சேன், காலையில மக்கள் வராதது பார்த்து நினைச்சேன், கிறிஸ்துமஸ்க்கு சாப்பிட்ட வடையும் அதிரசமும் இன்னும் என்ன ஆகல, 4 நாள் கழிச்சு இன்னும் ஜீரணம் ஆகல, மக்கள் அதனால தான் வரல அப்படின்னு நினைச்சேன். சிலர் அப்படிதான் வரலையோ என்னவோ. சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் அதான் நீ சொல்லிட்டு போன, ரட்சிப்பு இருந்தா கொண்டாடினா உன் வீட்டுல பிரியாணி நல்லா இருக்கும், ரட்சிப்படி கொண்டாடலன்னா உன் பிரியாணி அவ்வளவுதான் சொன்ன. ஒருவேளை பிரியாணி அவ்வளவுதான் ஆயிடுச்சோ அப்படின்னு யோசித்தேன். ஹல்லேலூயா. ஆமென். 1 தெசலோனிக்கர் 5:18 எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஆமென். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வண்டி ஓடுனாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு கொடுத்த நல்ல வண்டி ஓடுறதுக்காக ஸ்தோத்திரம். வண்டி ஓடலையா, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையா, பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லையா, பாக்கெட்ல கையை வச்சு சொல்லுங்க, காலி பாக்கெட்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? காலி பாக்கெட்டை பார்த்தா சிலருக்கு மூஞ்சே போயிடும். வீட்டில் போய் பொண்டாட்டியை திட்டுறதும், பிள்ளையை அடிக்கிறதும், டென்ஷன் ஆகுறதும், ரோட்ல போறவங்களையும் திட்டுறதும், அப்படிதான் ஆயிடுறோம். காலி பாக்கெட் ஆச்சுன்னா அப்படி ஆயிடுறோம். பாக்கெட்டு காலியா இருக்குதோ நிரம்பி இருக்கிறதோ அது மேட்ரு கிடையாது. உங்க இருதயம் என்ன செஞ்சிருக்கணும்? எப்போதுமே விசுவாசத்தினால ஸ்தோத்திரத்தினால நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். பாக்கெட்டை வச்சு வாழ்க்கையை டிசைட் பண்ணாதீங்க. எப்போதுமே பாக்கெட்ல எல்லாமே கிடைக்காது. எல்லா நேரத்துலயும் பாக்கெட் என்னவா இருக்காது? நிரம்பி இருக்காது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பாக்கெட் காலியா தான் இருக்கும். பாக்கெட் காலியா இருக்கிற நேரத்தில் நம்ம கோவப்பட்டோம், டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதாவது பைபிள் என்ன சொல்லி, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணுங்க? வேலை இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேலை இல்லை, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேலை கொடுத்தீங்க, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்றி உள்ள இருதயம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஆமே, உங்க வாழ்க்கையில சோர்வே வராது. ஏன் சோர்ந்து போறோம்? நன்றி உள்ள இருதயம் இல்ல, சோர்ந்து போயிடுறோம். ஒரு விஷயம் நடக்கலனாலும் சோர்ந்து போயிடுறோம். தாவீது எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து போனார், பிரச்சனைகளை கடந்து போனார். சவுலுடைய பிரச்சனை, குடும்பத்தினுடைய பிரச்சனை, சொந்த மனைவியினுடைய பிரச்சனை, யோபுக்கு சரீரத்துல பிரச்சனை. யோபு என்ன சொன்னாரு? ஸ்தோத்திரம் சொன்னார். ஹல்லேலூயா.